வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு குழியில் விழுந்த காய்கள். எழுதியவர் லீலா கோபாலன் அவர்கள். இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1980. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். நட்டுவுக்கு இந்த வருஷம் கல்யாணத்துக்கு ஏதாவது பார்க்குறியாடி பாக்கி? காமாட்சி மாமி அம்மாவிடம் கேட்டது. அவன் காதில் முள்ளாய் பாய்கிறது. இந்த மாமிக்கு என் கல்யாணத்தை பற்றி ஏன் இத்தனை அக்கறை? எனக்கு என்னம்மா, கல்யாணத்துக்கு அவசரம், இன்னும் மேலே படிக்கணுங்கிறான். கோமதி எப்போ தன் பெண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாலோ அதிலிருந்து ஒரே பிடிவாதமாக இருக்கான். அப்புறம் அம்மா ஏதோ தாழ்ந்த குரலிலே சொல்கிறாள். காமாட்சி மாமி உறக்க பதிலளிக்கிறாள். நன்னா இருக்குடி, இந்த காலத்தில் கூன் குருடங்களுக்கு கூட கல்யாணம் ஆயிடுறது. ராஜா மாதிரி இருக்கான் நட்டு. செத்த காலை விந்தி விந்தி நடக்கிறானுங்கிறதை தவிர அவனுக்கு என்ன குறைச்சல்? அப்பா வச்சுட்டு போன சொத்து இருக்கு, படிப்பான படிப்பு இருக்கு. என்னமோ உன் நாத்தனாருக்குத்தான் புத்தி கேட்டு போச்சு. ராஜாத்திரி மாதிரி என் பொண்ணே நொண்டி பயலுக்கு கொடுப்பேனான்னு வேறு இடம் பார்க்குறா. நொண்டி என்ற வார்த்தை ஊசியாக அவன் நெஞ்சத்தை தைக்கிறது. அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் சத்தம் செய்யாது அறையில் வேறு வழியாக வெளியே சென்றான். சாருவின் நினைவை அசை போட்டபடி நடந்து கொண்டிருந்தான் நடராஜன். அவன் வெளியில் யார் வீட்டுக்கும் அதிகம் அரட்டை அடிக்க போக மாட்டான். அடுத்த தெருவில் இருக்கும் அத்தை வீட்டுக்கு மட்டும் போகலானான். அவனை விட சிறியவளாயினும் கள்ளம் கபடம் இல்லாது பழகும் அவன் அத்தை பெண் சாரதாவின் நட்பு அவனை ஈர்த்தது. குண்டு முகமும் கருவெளிகளும் நீண்ட தலைமுடியை இருபுறமும் நெளிய விட்டு கொண்டு உடம்பை சுழற்றி சுழற்றி நடப்பதே ஒரு அழகு. நட்டு அண்ணா என்று குதித்தோடி கொண்டு வருவாள். ஒரு தட்டு நிறைய தேன் குழலோ ஓமப்பொடியோ எடுத்து கொண்டு வருவாள். அதை நடுவில் இருவருக்கும் கை எட்டுகிறார் போல் வைத்துக்கொண்டு நடுவே பட்சணத்தை சுவைத்து கொண்டே இருவரும் கேரம் விளையாடுவார்கள். விளையாட்டின் சுவாரஸ்யத்திலே நடுவிலே இருவரும் ஒன்றாக தட்டில் கையை போட்டு பட்சணத்தை துழாவ இருவருடைய கைகளும் ஒன்றுக்கொன்று பின்னிட ஹோவென்று சிரிப்பார்கள் இருவரும். அப்போதெல்லாம் 12 வயதே ஆன சாரதாவின் முகத்தில் நிஷ்களங்கமான நிர்மலமான களிப்பு. சுவாரஸ்யத்தில் தட்டை பார்க்காமல் தேன்குழல் என்று அவள் விரலை பிடித்து இழுத்துவிட்ட வேடிக்கை மட்டுமே வெடி சிரிப்பாக மாறும். ஆனால் அரும்பு மீசை மலர்ந்து 17 வயதை எட்டி கொண்டிருக்கும் நட்டுவின் மனதில் அதற்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு உணர்ச்சி ஏற்படுவதை அவன் வாலிபம் உணர்த்தியது. இத்தனை அன்பாக பழகும் அத்தை சாரதாவை தனக்கு மனம் முடிக்க விரும்புவாளா? சாரதா தன் வாழ்நாளை தன்னை போல் ஒரு ஊனமுற்றவனுடன் கழிக்க இசைவாளா? இல்லை, அவள் காட்டும் அன்பு காதலாக மலர்ந்து கதைகளில் வருவது போல் பண்ணிக்கொண்டால் நட்டு அம்மாஞ்சியைத்தான் பண்ணிக்கொள்வேன், அவனுக்கு கால் சிறிது ஊனம் என்பதை தவிர என்ன குறைச்சல் என்று வாதித்து சாதித்து தன்னை மணப்பாளா? அரை வருட பரீட்சையில் மும்முரமாக இருந்துவிட்ட நட்டு பரீட்சை முடிந்து ஒரு நாள் சாரதாவுடன் சிறிது நேரம் கழிக்க விரும்பி அவள் வீட்டுக்கு போனபோது சாரதா ஓடி வரவில்லை. சாரு என்று இருமுறை அழைத்தான். அதற்குள் அத்தை உள்ளே இருந்து ஓடி வந்தாள். வா நட்டு, சாரு இனிமே உன்னோட உட்காந்து கேரம் எல்லாம் விளையாட மாட்டா, பெரியவளாயிட்டா. மெத்தையிலே உட்கார வச்சிருக்கேன். அவள் குழந்தை புத்தி மாதிரி என்னைக்கு பொறுப்பு வருமோ. செல்ல குழந்தையா வளர்ந்தாச்சு. இனிமே ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கணும். சுவாமி அறைக்குத்தானே நான் வரக்கூடாது? நட்டு அண்ணாவை கூப்பிடேன், கேரம் விளையாட. போர் அடிக்குதுமா என்கிறாள். நீ உலகம் தெரிஞ்ச பிள்ளை, இனிமே இங்கே வரதை குறைச்சிக்கோ. இப்படி சொல்றாளே அத்தைன்னு மனசுக்கு கஷ்டப்பட்டுக்காதே என்றாள். அவனுக்கு இப்போது எல்லாமே புரிந்துவிட்டது. அத்தை சாரதாவை பிடித்து கொண்டு போகும் ஒருத்தன் தான் இல்லை என்பதை மட்டுமல்ல, அவள் திருமணத்துக்கு உங்கள் சிநேகிதம் குறுக்கே நிற்கக்கூடாது என்பதையும் தெளிய சொல்லிவிட்டாள். கணவனாகும் முறை இருந்தும் அவளுக்கு அண்ணாவாகவே இருக்கத்தான் தன்னை ஓர் ஊனக்காலோடு படைத்து விட்டதோ விதி. அன்று அவன் பிராக்டிக்கலை முடித்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்தான். சற்றே வெளிச்சம் மறைந்து கருக்கள் விழும் வேளை. வெகு நேரம் லேபரட்டரியிலிருந்து கெமிஸ்ட்ரி பிராக்டிக்கல் செய்ததில் கண்கள் அலர்ச்சியை தந்தன. உடலோடு மனமும் சோர்ந்திருந்தது. எதையோ நினைத்து குனிந்து நடந்து கொண்டிருந்தவனுக்கு சட்டென்று பரிச்சயமான அந்த நடை. ஹைஹீல் செருப்பில் நைலெக்ஸ் புடவையில் கீழே ஊதா நிற உள்பாவடையின் ஃப்ரில்களினூடே மழுமழு குழாங்கற்களை போன்ற குதிகால் சுழன்று சுழன்று பின் வந்து போகும் அந்த உடை சாரதா உடையதுதான். தன் விந்தும் காலை சற்றே வீசி போட்டு நடந்தான். அவன் காலணி சத்தம் கேட்டு திரும்பினாள் அவள். சாரதா
என்று விழித்தான். அவன் ஆவலை அடக்க மாட்டாது. சாரதா, இன்று கார் வரவில்லையா? ஏன் இத்தனை லேட்டு? எங்களுக்கு பள்ளி கடைசி வருடம் இல்லையா? சோஷியல் ஃபங்க்ஷன். அப்பா ஊரில் இல்லை. இப்படி தனியாக வருவதை அப்பா அனுமதிப்பாரா? இருட்டும் நேரம். வேறொரு சிநேகிதியுடன் நான் வந்தேன், அடுத்த தெரு வரை. இன்னும் கொஞ்சம் தூரம்தானே. சந்தர்ப்பத்தை நழுவ விடாது. சாரதா, என்னை பார்க்கும்போதே நீ தூர விலகி செல்லும்படி நான் என்ன தவறு செய்தேன்? உன் களங்கம் இல்லாத உள்ளம் என்னை கவர்ந்தது. உன் கம்பெனி எனக்கு மனதுக்கு எத்தனை ஆறுதல் அளித்தது தெரியுமா? அத்தை உன்னுடன் நான் இனி அடிக்கடி வந்து கேரம் செஸ் விளையாடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது கூட நீ என்னிடமிருந்து அறவே விலகி சென்று விடுவாய் என்று நான் நினைக்கவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு பல நாள் அடக்கி வைத்திருந்த தன் எண்ண குவியல்களை காட்டினான் அவன். உண்மை, சிறு வயதில் நானும் உன் நட்பை விரும்பினேன். ஆனால் ஒரு வயது வந்து அவரவர் வாழ்க்கை அமைத்து கொள்ளும் கட்டம் வரும்போது சில நெருக்கங்கள் விலகி போவதே அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். சாரதாவா இத்தனை பேசுகிறாள்? அத்தை சொல்லி கொடுத்த பாடமா? எனக்கென்று லைஃப்பில் சில ஆம்பிஷன்ஸ் இருக்குது. என்னை மணப்பவர் நல்லதொரு கிரிக்கெட் பிளேயராக, டென்னிஸ் சாம்பியனாக, பதவி ஸ்டேட்டஸ் உள்ளவராக என்றாள். போதும் போதும், என்னை குத்தி காண்பித்து கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு குந்தகம் ஏற்படும் வகையில் நான் நடந்து கொள்ள மாட்டேன். நீ பெற்றோரால் கட்டுப்படுத்தப்பட்டுதான் என்னை ஒதுக்குகிறாய் என்ற எண்ணம் தவறு என்று இப்போது தெரிந்து கொண்டேன். முதலில் பெற்றோர் கட்டுப்படுத்தியது உண்மை. அதன்பின் நானே என் நிலையை புரிந்து கொண்டு உன்னை மீட் பண்ணுவதை தவிர்த்தேன். அன்பு ஓரிடத்தில் உறைந்து விட்டால் மாற்றுவது கடினமாகிவிடும். அதற்காகத்தான் காலம் தாழும் முன் விலகி கொண்டேன் என்றாள். சாரதா முன்னே நடக்க தொடங்கிவிட்டாள். நொந்து வெந்து கொண்டிருந்த நட்டுவுக்கு வாழ்வே முடிந்து விடாதா என்று தோன்றியது. வாழ்க்கையில் ஏற்பட்ட நிராசையில் பரீட்சையில் தீவிரம் காட்டி அவ்வருடம் மாநிலத்திலேயே முதலாவதாக பிஎஸ்சியில் தேறியதோடு பெங்களூர் லயன்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் ஸ்காலர்ஷிப்போடு புறப்பட்டான். அத்தை வீட்டாரை பற்றி எதுவும் காதில் விழாது எங்கேயாவது போய்விட வேண்டும் என்ற தன் விருப்பத்துக்கிணங்க போய்விட்டான். முதலாக தன் தாயாரை பிரிவது அவனுக்கு கடினமாகவே இருந்தது. ஆனால் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் வளர்ந்து விட்டது அவனுள். அவன் பெங்களூரில் இருக்கும்போது அவன் அம்மாவிடமிருந்து கடிதம் வந்தது. சாரதாவுக்கு பெரிய இடத்தில் கல்யாணம் நிச்சயமாகி இருப்பதாக. சாரதாவை ஒரு முறை அலங்கார பூஷிதையாய் மனக்கோலத்தில் மானசீகமாக கண்டு தன்னை மறந்து பூரித்து போனான் அவன். அவள் தன்னை ஒதுக்கிவிட்டாலும் அவள் நல்ல கணவனை அடைந்து எங்கிருந்தாலும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று கண்மூடி இறைவனை வேண்டிக் கொண்டான். கல்யாணத்துக்கு சென்று கண்குளிர தம்பதிகளை காண வேண்டுமென்ற ஒரு அவாதான் அவனுக்கு. அம்மாவும் அவனை பார்க்க துடிக்கிறாள். ஆயினும் ஏதோ ஒரு உணர்ச்சி அவனை தடுத்து நிறுத்திவிட்டது. அவன் விடாமுயற்சியில் அவன் எடுத்துக்கொண்ட கம்ப்யூட்டர் படிப்பிலும் சிறப்பாகவே தேர்ச்சி பெற்று ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் பெற்று மேற்படிப்புக்கு கலிஃபோர்னியாவில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டான். இதை அவன் தன் வாழ்வில் புது மலர்ச்சியாகவே நினைத்து மகிழ்ந்தான். இந்த நற்செய்தியுடன் அவன் சென்னைக்கு வந்தபோது அம்மா அவன் திருமணத்தை ஒரு பிரச்சனையாக முன்வைத்தாள். அவன் தாயார் குறிப்பிட்ட விமலாவின் குடும்பம் ஏழை சம்சாரி குடும்பம். ஆயினும் விமலாவுடன் பேசி பழகிய போது அவனுக்கு பிடித்திருந்தது. அவளும் தன் மனப்பூர்வ சம்மதத்தை தெரிவித்தாள். எளிமையாக அவர்கள் திருமணம் நடந்தது. 3 மாதம் கழித்து புது மனைவியையும் வயதான தாயாரையும் விட்டு செல்வது அவனுக்கு மனதுக்கு பாரமாகவே இருந்தது. அமெரிக்காவில் உள்ள பெக்லியை அடைந்ததும் தன் ஆராய்ச்சி பணியை தொடங்கினான். தன் முழு கவனத்தையும் செலுத்தி தீவிரமாக ஈடுபட்டான். பேராசிரியர்களின் நல்மதிப்பையும் ஆதரவையும் பெற்றான். விமலாவின் அளவில்லா அன்பு பொங்கும் கடிதங்களை படித்து மெய் மறந்தான். மஞ்சள் தடவிய கடிதத்தை படித்ததும் சந்தோஷத்தில் சிறிது பருத்து விட்டான். நீ புறப்படும் போதே மெய்யோ பொய்யோன்னு இருந்தது. இப்போது 6ஆம் மாதம். சாஸ்திரத்துக்கு வளைகாப்பு சீமந்தம் செய்தேன். நீ இருந்து மூக்கு பிழியாதது குறையாகத்தான் இருந்தது. அவன் வாழ்விலும் வசந்தம் வீச தொடங்கியது. விமலாவுக்கு தன் ஆசையெல்லாம் கொட்டி கடிதம் எழுதினான். அந்த நாள் அவன் வாழ்வில் மறக்க முடியாத நாள். மனம் கமழும் புஷ்பங்களை பன்னீர் அமிழ்த்தி அவன் மீது வீசியது போன்ற மென்மையான இன்ப உணர்ச்சியை அன்று வந்த அந்த கேபிள். விமலாவுக்கு பிள்ளை பிறந்து தாய் செய் நலம் என்ற அந்த செய்தி தந்தது. இன்ப வாரதியில் திக்குமுக்காடி அல்லவா போய்விட்டான். சாரதாவுக்கு 3 வருடத்துக்கு பின் பெண் குழந்தை பிறந்திருப்பதாக அம்மா எழுதியிருந்தாள். ஆயிற்று.
டாக்டர் நடராஜனாக ஒரு டிஎஸ்சி பட்டத்துடன் அவன் இந்தியா திரும்ப சில மாதங்களே இருந்தன. இன்ப நினைவுகளில் நாள் பறந்துவிட்டது. விமலாவுக்கு அவன் எழுதிய அன்பு மயமான கடிதத்தில், விமல், நான் இந்தியா வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வரப்போகிறேன். சர்ப்ரைஸ் என்றதும் எல்லா பெண்களும் நினைப்பது போல் வெள்ளக்காரியுடன் வருகிறானோ என்னவோ என்று பயந்து விடாதே. பிளசன்ட் சர்ப்ரைஸ் என்று முடித்திருந்தான். விமலா தன் தம்பி, மாமியார் இவர்களின் துணையுடன் குழந்தை கண்ணனை ஏந்தி கொண்டு சென்னை விமான நிலையத்தில் காத்து கொண்டிருந்தாள். தன் மனைவி தன்னை எதிர்கொண்டழைக்க விமான நிலையத்துக்கே வந்து விடுவாள் என்று சற்றும் எதிர்நோக்காத நட்டுவுக்கு அது ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். அவன் அவளுக்கு எழுதியிருந்த பிளசன்ட் சர்ப்ரைஸ் எது? ஆம், தூரத்தில் நிற்கும் தன் அன்பு மனைவியையும் குழந்தையையும் அம்மாவையும் கண்டுவிட்டவன் கையில் பிடித்திருந்த பிரீஃப் கேஸும் கழுத்து டையும் திறந்துவிடப்பட்டிருந்த கோட்டும் இருபுறமும் ஊசலாட ஓட்டமும் நடையுமாக வந்த காட்சி விமலாவையும் அவன் அம்மாவையும் உடல் சிலிர்க்க வைத்தது. அவனிடம் மிகவும் அன்பு பாராட்டி வந்த ஒரு பணம் பெற்ற அமெரிக்க தம்பதியின் உதவியில் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை மூலம் காலின் ஊனம் இருந்தது தெரியாமல் மறைந்திருந்தது. குழந்தையை அள்ளி எடுத்து கொஞ்சி முன்னே நடந்த அவன் ராஜநடையை புலகிதத்துடன் பார்த்து மகிழ்ந்து பின்னே சென்றனர் அம்மாவும் விமலாவும். சின்ன கண்ணன் குடுகுடுவென்று ஓடி வீட்டை இரண்டு படுத்தி கொண்டிருந்தான். மனைவி, குழந்தை, அம்மாவுக்கு தான் வாங்கி வந்த பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு சாரதாவின் குழந்தையை கண்டு வர கிளம்பினான். சாரதாவின் குழந்தைக்கென்று ஓர் அழகிய கவுனும் பூனை போல் புசு புசு முகப்பு வைத்த காலணிகளும் வாங்கி வந்திருந்தான். நட்டு, அந்த கவுனை மட்டும் கொண்டு கொடு, பூட்ஸ் வேண்டாம், வைத்துவிட்டு போ என்றாள் அம்மா. ஏமா, அந்த குழந்தையையும் நடக்க ஆரம்பிச்சிருக்குமே என்றான். நான் உனக்கு எழுதினால் மனசு கஷ்டப்படுவாய் என்றுதான் தெரிவிக்கவில்லை. சாரதாவோட பெண்ணுக்கு ஒரு கால் சூம்பி சின்னதா இழுத்துட்டாப்புல இருக்கு. இதை கொண்டு போனால் குத்தி காட்டுவது போல் இருக்கும் என்றார். கையை சுட்டு கொண்டவன் போல் அவன் பெண்ணுக்கு இழுத்துக்கொள்ள காலணிகள் கை நழுவின. சில சமயங்களில் தெய்வம் ஏன் இப்படி மனிதர்களை சிருஷ்டித்து விடுகிறது? தோட்டத்தில் குழந்தைகளுக்கான பிராம் வண்டியில் பெண்ணை அமர்த்தி லேசாக தள்ளி கொண்டு சாரதா நடந்து கொண்டிருந்தாள். சாரதாவா அது? நிறம் மங்கி அழகு அழிந்து குழந்தை செவச்செவவென்று சாரதாவை போல நிறம். அவனை பார்த்து குஞ்சு வாயை பிரித்து சிரித்தது. வா நட்டு அண்ணா என்று சாரதா அழைத்துவிட்டு தலை குனிந்து கொண்டாள். அவள் கண்கள் கலங்கின. துக்கத்தை தாங்க முடியாத மென் இதயம். சௌக்கியமா சாரதா என்று நலம் விசாரித்து குழந்தையை தூக்கி கொண்டான். சாரதா, நாம் சிறு வயதில் கேரம் விளையாடுவோமே, நினைவிருக்கா? என்று சோகமாக புன்னகைத்தாள். காய்கள் ஒவ்வொன்றையும் குடியில் தள்ளும்போது நாம் கும்மாளம் போடுவோமே, நமக்கு எத்தனையோ குஷியாக இருக்கும் அல்லவா? அதுபோலத்தான் விதி என்று இருக்கிறது பார். அதற்கு நம்மை கேரம் காய்களாக குழியில் தள்ளி பார்ப்பதில் ஒரு குஷி. ஆனால் கேரம் காய்களை குழியிலேயே விட்டு விடுவதில்லை. ஒருவர் தள்ளினாலும் மற்றொருவர் அதை தூக்கி போர்டுக்கு கொண்டு வருவது போல் விதி நம்மை தள்ளிவிட்டாலும் நாம் அதை தள்ளி கொண்டு முன்னேற வேண்டும். தெய்வம் யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து உதவி செய்யும். என்னை பார், மனம் தளராமல் குழந்தையை ஆரோக்கியமாக அன்புடன் வளர்த்துவா. எத்தனை அழகாக இருக்கிறாள் குழந்தை. குழந்தையின் பெயர் என்ன சொல்லவில்லையே? பிரசன்னா. பிரசன்னமாக சிரிக்கிறான் குழந்தை. விளையாட்டிலேயே விதியின் தத்துவத்தை புரிய வைத்த அவனை சாரதா வினோதமாக பார்க்கிறாள். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.